ஹலோ, குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக சவுதி அரேபியாவில் தமாம் டு ரியாத் ட்ரெயின் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஆக்சுவலாக வந்து நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பிஸ்னஸ் கிளாஸோடைய ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது நாங்கள் காமிக்கிறோம். டோட்டல் ஜேர்னி வந்து 4 hours ஆகும். ஸோ இந்த ட்ரெயின் தான் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது. தெரியுதா? ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நேற்றே நாங்கள் வந்து ரியாத் டு தமாம் வந்தோம். அது எக்கனாமியில் வந்தோம். அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ் ட்ரை பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் வரோம். எங்களுக்கு மதியானம் 3 மணிக்கு ட்ரெயின். ஸோ 3 மணின்னும் போது நம்ம 2:53 இங்கெல்லாம் எப்படின்னா 2:53 எக்ஸாக்டாக 2:53 வந்து ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் போகிறது நல்லது. டிக்கெட் நம்பர் வந்து B25 B26 இல்லை. டிபார்ச்சர் டைமுக்கு ஒரு 5 minutes 10 minutesக்கு ப்ரியராக வந்து கேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இது எல்லாமே ஆட்டோமேட்டட் டோர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம கம்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு எதுன்னு ஏறிடலாம். B25 26 இது டி ஃப்ரண்ட்ல வரும்னு நினைக்கிறேன்ல. அங்கே பாருங்க, ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வருது. ஆக்சுவலாக வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உள்ளே போய் உட்காந்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் பியா? பி. ஓகே, உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல வந்து ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகும். வெயிலில் ஒன்றும் தெரியல. இதுதான் வந்து பி கோச்சு. நாங்கள் உள்ளே போகிறோம். சேட்டா உள்ளே போகிறாரு கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளார. ஓகே, சீட் லேட்லாம் இதுதான் அப்படி தான் இருக்கும் பிஸ்னஸ் கிளாஸில். ஓகே, தேங்க்யூ. கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் பேசுனதெல்லாம் வீணாக போச்சு. ஸோ சரி விடுங்க. எப்படியும் இன் பிட்வீனில் 4 hours ஜேர்னி இருக்குது. இந்த 4 hours ஜேர்னியில் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைமுன்றதுனால ரொம்ப ஆக்சுவலாக டயர்டாக இருக்குது. இப்போ தான் வேறு சாப்பிட்டு வேறு வந்தோம். சீட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து இது என்னது, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 2 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து புஷ்பேக் ஃபெசிலிட்டியாக என்னன்னு தெரியல. பிஸ்னஸ் கிளாஸில் புஷ்பேக் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓ இல்லை சேட்டா, எப்படி? ஓ ரிக்ளைனர் மாதிரியா? ஓகே ஓகே, ஜஸ்ட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஆகுது. இப்போது சேட்டா வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் சொல்லுவார், சீட்டுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்ட்டு. இதெல்லாம் டேபிள் மேட்டா? டேபிள். ஓகே, டேபிள் வந்து சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு கோக்கம், லேப்டாப் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது இது வந்து வாட்டர் பாட்டில், கிளாஸ், காஃபி, வாட்டர் பாட்டில் காஃபி இதெல்லாம் வைக்கலாம். இது அது வந்து டஸ்ட்பின். இது டஸ்ட்பின்னா? மினி டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்கு. சின்ன பவுச்சு, ஃபுட் ரெஸ்ட்டு கால் வச்சுட்டு நம்ம போகிறதுக்கு 2 பேருக்கும் ஃபுட் ரெஸ்ட்டு. இதுதான் அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். மேலே வந்துட்டு டார்ச்சு, இது ஆன் பண்ணால் தெரியல, பட் ஆன் ஆகுமான்னு தெரியலையே. இது அழுத்தலாமா? அழுத்தினா யாரும் வந்துட போகிறாங்க. அப்புறம் 2 ஆங்கர்ஸ் இங்கே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகிற டைரெக்ஷனில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ட்ராவலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் விண்டோ சீட்டு, சேட்டா கொஞ்சம் நேரம் வந்து விண்டோ சீட்டில் உட்காருவார். திரும்ப ரிட்டன் ஆல்ரெடி எக்கனாமியில் வந்தப்போ அது வந்து பேக் சைடில் உட்காந்துருந்தோம். ஸோ ட்ரெயின் வந்து பின்னாடி ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். லெக் ஸ்பேஸும் ஓகே, லெக் ஸ்பேஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல கம்ஃபர்ட் சாஞ்சிட்டு போகிறதுக்கு. பட் இதில் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து நம்ம புக் பண்ண காஸ்ட்டுக்கு வந்து ஃபுட்டு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஆனால் வந்து ஃபுட்டெல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா காசு போட்டு டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணணும். ஆக்சுவலாக எல்லாமே உள்ளே ரொம்ப காஸ்ட்லியும் கூட. அது வர வர நானே உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நான் சொல்கிறேன். உங்களுக்கே அது தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் சரி இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணதே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா தமாம் டு ரியாத் டு தமாம். அதே மாதிரி இது வந்து டெய்லி ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின்ஸு. அதே மாதிரி ரியாத் டு குராயத்துன்னு சொல்லிட்டு நார்த்தன் ஏரியாவுக்கு ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான். அது ஓவர் நைட் ட்ரெயின்.
அந்த ட்ரெயின் வந்து நம்ம எப்போயாவது டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட டிபார்ச்சர் டைம் படி நிமிஷம் டிலே இல்லாமல் கரெக்டாக எடுக்கிறாங்க. ட்ரெயின் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாம்லேருந்து மூவ் ஆகுது. ஸோ இதுதான் இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வந்தது. ஸோ பார்த்தீங்களா? ஓகே, பை த மாம். ஸ்பீடெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 ரீச் பண்ணுறாங்க. நேற்று நாங்கள் எக்கனாமியில் வரும்போதே ட்ரை பண்ணோம். அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக மீட்டர் வச்சு காமிக்கிறேன். நல்ல வெயிலுங்க வெளியில், நல்ல ட்ரையாக இருக்குது சிட்டி ஃபுல்லாக. செம வெயில். உள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. ஏசி நல்லா சில்லுன்னு இருக்குது. பேண்ட்ரி சர்வீஸ் வந்து வந்திருக்காங்க இப்போ தான். ஸோ வந்து இதில் வந்துட்டு நமக்கு வந்து அது வாங்கிக்கோங்க, வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. வாட்டர் பாட்டிலு, ஒரு ஜூஸு. ஜூஸ் என்ன ஜூஸ் செட்டா? லெமனா? லெமனு காக்டெயில் இருக்குது. ப்ளஸ் வந்து அது கூட என்ன கொடுத்துருக்காங்க? மஃபின்ஸு. டேட்ஸ் வாங்கிக்கோங்க. நமக்கு தரவே இல்லை என்ன டேட்ஸு. அது கூட வந்து 2 பாக்கெட் டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் உள்ள ஒரு செமி புல்லட் ட்ரெயினில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக்லாம் கிடையாது. கோச் வந்து ரொம்ப ஷேக் ஆகலை. நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ நம்ம வீட்டில் உட்காந்துட்டுருக்கிற ஃபீல் வருது. ஸோ இப்போது நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு மேபி ஒரு 20 மினிட்ஸ்க்கான ஜேர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னும் வந்து 4 மணி நேரம் இருக்குது நமக்கு. ஸோ 4 மணி நேரம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ரியாத் டு தம்மாம் டு ரியாத் வந்து 2 ஸ்டாப்பிங்கு. ஃபஸ்ட்டு வந்து அப்கைக்குன்னு ஒரு ஸ்டாப்பிங், செகண்ட் அஃபூஃப்னு ஒரு ஸ்டாப்பிங்கு. இந்த 2 ஸ்டாப்பிங்கும் மேபி ஒரு நடுவில் ஒரு 1 hour இல்லை ஒரு ½ hour இன்டர்வலில் வரும். ஸோ நடுவில் வந்து இந்த ஆன்போர்ட் கேட்ரிங் சர்வீஸ் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. சேட்டா சொல்லுங்கள், நீங்கள் எப்படி சவுதி அரேபியன் ரயில்வேஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு தான். நானும் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் கூட இன்னும் போனதில்லை. ஆனால் ட்ரெயினில் பிஸ்னஸ் கிளாஸில் வந்தாச்சு. அது வரைக்கும் ஹாப்பி. ஸோ ஃப்ளைட்லேயும் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் கிளாஸை வந்து ட்ரை பண்ணணும்னு நம்புகிறேன். வரப்போகிற ஜர்னிஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன தெரியுமா, சவுதியில் வந்து ட்ரெயின்ன்றது ஒரு மேபி நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், அவருக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. இது ஒரு மஸ்ட் ட்ரை எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக எங்களால் அந்த மக்கா டு மதீனா அந்த புல்லட் ட்ரெயின் அது வந்து எங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா நாங்கள் இந்த ரீஜனில் தான் அதிகமாக நாங்கள் வந்து இருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுறது எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இது ஒரு வீக்கெண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் லீவ் எதாவது வந்து அதில் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். ஸோ நேற்று நமக்கு அந்த எக்கனாமிக் கிளாஸில் வந்த ஒரு கம்ஃபர்டபுள் அதில் இல்லை. எக்கனாமிக் ரொம்ப சீட்டெல்லாம் ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனி சீட்டு. ஸோ எனக்கு தனியாக ஆம்ரெஸ்ட்டு, அவருக்கு தனியாக ஆம்ரெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இது எப்படின்னா 2+1 கேட்டகரியில் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோம். அதே மாதிரி டிக்கெட் புக்கிங்கும் வந்து இதில் வந்து ரொம்ப வந்து குயிக்காக டிக்கெட் வந்து புக் ஆகிட்டே இருக்குது. நான் அப்ளிகேஷனில் பண்ணேன், அதனால் டிக்கெட் வந்து புக் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இதோடைய ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸில் வந்து 135 சவுதி ரியால். அதுவே வந்து ப்ரீமியம் எக்கனாமி வேணும் அப்படின்னா 180 சவுதி ரியால் வருது. பிஸ்னஸ் கிளாஸில் வந்து 240 சவுதி ரியாலு. பிஸ்னஸ் கிளாஸ்லேயே வந்து ஆன்போர்ட் மீல்ஸு, லாஞ்ச் ஆக்சஸ்ஸு, சீட் செலெக்ஷனு எல்லாம் வேணும்னாக்கா மேபி அது வந்து ஒரு 300-340 ரியால் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அதோட டிக்கெட் சார்ஜ் பற்றி தெரியல, நான் இந்த பிஸ்னஸ் கிளாஸில் புக் பண்ணதுனால எனக்கு அது தெரியல. இப்போ வந்து எடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது வெளியில் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது இந்த டெசர்ட் ஏரியாவில். பட் கரண்ட் ஸ்பீடு வந்து அதாவது 160 ரீச் பண்ணுறாங்க. அந்த 160, 155 to 160 வந்து ரீச் ஆகிட்டே இருக்குது. Can you say one hi? And Me? Yeah, sure. Why? Just like you are big because you are big boss. That's why. That's good. No. Okay. So actually, we really like this. And combine at once. I am sorry. Okay. No problem. Okay. And thank you for your permission here. So அவங்க ஆக்சுவலாக வீடியோவில் வரீங்களான்னு கேட்டோம். ஸோ அவங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஸ் சவுதி அரேபியாவில் இதுதான் சேஸ் அடிக்க முடியும், வேறு எதுவும் சேஸ் அடிக்க முடியாது. மேபி ஆஃப்டர் சார்ஜ் பண்ணுமோ, ஒருவேளை பில்லு போடுமோ.
ஒரு ஒரு 150 ரியால் போடுமோ அது அவங்க கொடுத்த அந்த டேட்ஸ், ஒரு டேட்ஸை கூட எப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டேட்ஸ் வந்து நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த ட்ரெயினில் வரவங்கலாம் வந்து யாரும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, நமக்கு எல்லாம் வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு எல்லாம் ரெகுலர் ஆகிடுச்சு. நமக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நாங்கள் சும்மா அப்படியே வெளியில் இருக்க வியூ வந்து இப்போ காமிக்க முடியாது, ரொம்ப வெயிலாக இருக்குது. இன்னொன்று ஃபுல்லாக டெசர்ட் தான், டெசர்ட்டுக்கு நடுவில் தான் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. ஓகேயா, சீட்லெஸ்ஸு. நல்லா இருக்குது டேட்ஸோட குவாலிட்டி ஆக்சுவலாக. பட்டு காஸ்ட் வைஸில் ரொம்ப கூட இல்லை சேட்டா, இது ரொம்ப கூட தான். இப்போ ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் 240 ரியால்னும் போது நம்ம ஊர் காசுக்கு ஐஎன்ஆர் வந்து ஒரு 5000 வருமா? 5000 பிஸ்னஸ் கிளாஸு 5000க்கு மேலே வரும். பாருங்கள், நீங்கள் என்ன வீட்டில் காமிக்கிறீங்களா லாக் எடுக்கிறத? அவர் ஃபேமிலியில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம லாக் எடுக்கிறது எங்கள் வீட்டில் காமிக்கிறாரு. இப்போ தான் நாங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்திருக்கோம். ஸோ உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த லக்கேஜ் வைக்கிற இடம்லாம் வந்து இப்போ வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த சீட்டு, லக்கேஜ் இதெல்லாம் வைக்கிற இடம். இதெல்லாம் ஃபுல்லாக இதுக்கு மேலேயும் வந்து ஆக்சுவலாக வந்து செல்ஃப்லாம் இருக்குது. அங்கேயும் நல்லா பேக்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து எக்கனாமிக் கிளாஸில் வந்து உங்களுக்கு 10 kg தான் லக்கேஜ். ஆனால் லக்கேஜ் யாரும் அவ்வளோவா செக் பண்ண மாதிரி தெரியல. பிஸ்னஸ் கிளாஸில் 10 + 25 kg வந்து லக்கேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்துட்டு சிசிடிவி ஆல்சோ வந்து வச்சுருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான். ஸ்டேஷன் வந்தால் கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸ்டேஷன் வந்து அவங்க ஷெடியூல் டைம் வந்து ஒரு 10 minutes வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. 10 to 15 minutes வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 to 15 minutes முடிஞ்ச உடனே அடுத்த டிபார்ச்சர் ஆகும்போது கரெக்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இறங்கி நடந்து போகிற மாதிரி வெளியிலலாம் போய் வெயிட் பண்ண வேணாம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா, இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா வெளியில் போய் இறங்கி பிளாட்ஃபார்ம்லலாம் வெயிட் பண்ண வேணாம். ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக இல்லை, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இது ஒரு ஜிங்க்கு, இது வந்து இந்த சோப் ஆயில் வர்றதுக்கான ஒரு டேப் ஒன்று. அப்புறம் இது வந்து ப்ளஷ்ஷு. அதுக்கடுத்தது வந்து நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறது. அதே மாதிரியே வந்து இது வந்து டிஷ்யூ டிஸ்பென்சரு. அப்புறம் ஒரு நம்ம ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கோம்ல, ஒரு இதுதான் வந்து இது ஆட்டோமேட்டிக் டோர். இது ஆக்சுவலாக இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம், இங்கே ஒரு பேண்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேண்ட்ரி ஷூட் பண்ணலாமான்ட்டு அவங்க அதெல்லாம் நோ ப்ராப்ளம், நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அந்த பேண்ட்ரியெல்லாம் இப்போ காமிக்க போகிறோம். ஸோ ஆன்போர்டும் கொண்டு வருவாங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் இங்கேயும் வந்து ஆக்சுவலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து. ஸோ இது எல்லாமே வச்சுருக்காங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸு, சிப்ஸு, அப்புறம் கேக்கு, சாலட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து இங்கேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மினி ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல டெசர்ட் வியூ இருக்குது. ஒரு நல்ல டெசர்ட் வியூ இருக்குது. இதில் வந்து நீங்கள் வியூவும் அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நல்லாயிருக்கு. எக்கனாமிக் கிளாஸை பார்த்துருங்க. நேற்று நாங்கள் எக்கனாமிக் கிளாஸ் இதில் தான் வந்தோம். இது ஆக்சுவலாக கண்டினியூட்டி தான், ஜாயிண்ட் மாதிரி தான் போகுது. ஸோ உள்ளே ஆக்சுவலாக உட்காந்துருக்காங்க, ஷூட் பண்ணலாம் பண்ணதில்லை. இதுதான் எக்கனாமிக் கிளாஸு. திஸ் இஸ் ஆல் அண்டர் லைக் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் காஸ்ட். Yes. Yeah, only for sales, everything. Yeah, okay. இப்போ நம்ம அந்த பிஸ்னஸ் கிளாஸ் வழியாக தான் வந்து நடந்து போகிறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக எம்டி, இன்றைக்கி ஃபுல்லாக எம்டி. இந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து ஆக்குப்பைடாக அன்ஆக்குப்பைடாக இருக்கிறத எப்படி வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து க்ரீன் லைட் எரியும். ஸோ இப்படின்னா இது வந்து வேக்கண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ உள்ளே யாராவது இருந்தாங்க, பீப்புள்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இது வந்து ரெட் கலரில் லைட் எரியும். ஸோ அப்போ வந்து ஆக்குபை ஆகிடுச்சுன்றது அர்த்தம். ஸோ ஓவரால் வந்து ஸ்டாஃப் ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ ஆன்போர்ட் கேட்ரிங் அங்கே வச்சுருந்தது எல்லாமே அடிஷ்னல் காஸ்ட்டு தான், சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் வந்து வெளியில் நம்ம ஒரு 50 ஹலாலாக கொடுத்து, அதாவது 50 பைசாவுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட இங்கே அது வந்து 6 ரியால், கிட்டத்தட்ட
20 மடங்கு ஜாஸ்தி வெளியில் வைக்கிறதோட உள்ள. அதனால் இந்த வாட்டர் பாட்டிலு, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடலாம். செக்யூரிட்டி செக்கில் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொண்டு வந்துட்டு உள்ளே வந்து நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெயின் வந்து அந்த எல்லாமே வந்து ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் போல இருக்குது. வெளியில் இருக்கிற சவுண்டு எதுவுமே வந்து வெளியில் கேட்காது. ஏன் வந்து இதில் செகண்ட் சீட்டிங் ஸ்லீப்பர்லாம் இல்லைன்னா, இது ஃபுல்லாகவே போகக்கூடிய எல்லாமே பாலைவன ஏரியாவில் தான் போகுது நடுவில். அந்த டைமில் வந்து நமக்கு சாண்ட்ஸ்டார்மு, பொடி காற்று இதெல்லாம் வந்து வரும். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் டஸ்ட்டு வந்து நிறைய உள்ளார வரும். எல்லாமே வந்து என்க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் ஃபுல்லாமே. ஈவன் வந்து டோருமே வந்து லாக் பண்ணிட்டா வெளியில் இருக்கிற சத்தம் எதுவுமே உள்ளே கேட்காது. அப்படி சத்தம் கேட்குற மாதிரினா இது 160 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகிற அளவுக்கு பயங்கரமாக சத்தம் கேட்டுரும் நமக்கு, அதனால் கேட்காது. ஸோ மேபி அதனால தான் இவங்க வந்து வெறும் ஏசி கோச்சஸ் மட்டும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி உள்ளேயும் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கேட்லாம் க்ளோஸ் பண்ணதுனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஈவன் வீடியோ கூட நம்மளால் பேச முடியல. அங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ப்ளீஸ் கீப் நாய்ஸ் டு எ மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ரூல்ஸோ அதை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ தேவையில்லாமல் ஏன்னா அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் வந்து தம்மாம் டு ரியாத் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏறக்குறை முடிய போகுது. இன்னும் ஒரு 1/2 hour ஜர்னி. ஸோ ஃபைனலி ரியாத் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஷெட்யூல் டைம் வந்து 7:09 ஆச்சுட்டா. 7:09க்கு ரீச் ஆகணும். 5 minutes ஏர்லியராக ரீச் ஆகிருக்கு. நீங்களும் இந்த ட்ரெயினில் வந்து இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுங்கள். 2 பேரும் பாய் சொல்லிவிட்டு லீவ் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் பாய். சேட்டா பாய் சொல்லுங்கள். ஓகே, பை. See you. See you.